வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில நிறைய பிரபலங்களை இழந்து வந்துகிட்டே இருக்கோம். இப்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்தடுத்து அதிர்ச்சியாக நடிகர்கள் இறந்து போறாங்க. இப்போது மீண்டும் ஒரு பிரபல நடிகர் இறந்து போனது ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அந்த பிரபல நடிகர் யார், அவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கேம் ஆஃப் த்ரன்ஸ் நடிகர் திடீரென மரணம் அடைந்து போயிருக்கிறாரு. சோகத்தில் மூழ்கிய ரசிகர்கள். வரிசையாக சினிமா துறை மட்டுமில்லாமல் நிறைய பல்வேறு துறையை சேர்ந்தவங்க தொடர்ந்து மரணம் அடைந்து போக செய்தி நாளுக்கு நாள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மட்டும் இல்லாம பிரபலங்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போது மீண்டும் ஹாலிவுட்டை சேர்ந்த ஒரு பிரபல நடிகர் இறந்து போனது ஒட்டுமொத்த இந்திய சினிமா ரசிகர்களையும் ஹாலிவுட் ரசிகர்களையும் ரொம்பவே பாதித்திருக்குன்னே சொல்லலாம். இவருக்கு நிறைய பல்வேறு துறையை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா தனது முகநூல் பக்கத்துல இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. கேம் ஆஃப் த்ரான்ஸ் தொடரில் கெவன் லனிஸ்டோ கதாபாத்திரத்தில் நடித்து இயன் கலெக்டர் காலமாயிருக்கிறாரு. அவருக்கு வயது வெறும் 74. கேம் ஆஃப் த்ரான்ஸ் ரசிகர்கள் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வராங்க. இதை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க. அவரது கணவரும் நடிகருமான பென் டேனியல்ஸ் இது மிகப்பெரிய ஒரு சோகம் என்றும், எனது அன்பு கணவர் வாழ்க்கையை துணைவருமான இனி இயன் கல்டரின் காலமானதை நான் உடைந்து இதயத்துடன் அறிவிக்கிறேன் என்று அவங்க தனது எக்ஸ் தள பக்கத்துல வெளியிட்டிருக்காங்க. இந்த பதிவு போட்ட உடனே பாத்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாருமே நிறைய பேர் இவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டு பிரதமர் பாத்தீங்கன்னா இவருக்கு இரங்கல் தெரிவித்திருக்காங்க. நிறைய ரசிகர்கள் தனது முகநூல் வாயிலாகவும் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. 1991 அமெரிக்காவை சேர்ந்த ஜார்ஜ் ஆர் மார்டின் எழுதிய ஏ சாங் ஆஃப் எ அண்ட் ஆஃப் ஃபயர் என்ற புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு கேம் ஆஃப் த்ரான்ஸ் தொடர் உருவாகியுள்ளது. இந்த தொடரின் மூலம் எபிசோடு 2011 வெளியிடப்பட்டது. உலகம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற இந்த தொடர் 2019 அதன் 8வது சீசனுடன் முடிவடைந்தது. முக்கியமாக இந்த தொடரில் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றது. மேலும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழி படங்களில் டப் செய்யப்பட்டு ஜியோ சினிமாஸில் ஓட்டி தளத்தில் வெளியிடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பல்வேறு மொழிகளை வெளியாகி நிறைய வசூல் சாதனை படைத்தது. இந்த படத்துல நடிச்சதுக்காக இவருக்கு மிகப்பெரிய உயரிய விருதானதும் நிறைய கிடைத்தது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய திரைப்படங்கள்ல நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இவர் மரணம் அடைந்து போனது ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் இந்திய துறையை சேர்ந்த நிறைய பேருக்கும் ஆழ்ந்த இரங்கல் என்று இவருக்கு பதிவிட்டு வராங்க. இதை பத்தி நீங்க எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.